ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மந்திரம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிலீஜனும் அவங்கவுங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுவாங்க. ஆனால் இதை விட மிகப்பெரிய எல்லா ரிலீஜனுக்கும் எல்லா மதத்திற்கும் எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் எல்லா வகையான மக்களுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கு ஆவரேஜுக்கு எல்லாருக்குமே ஒரு சாதாரணமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியுங்களா? ரெண்டே ரெண்டு எழுத்து தாங்க அந்த மந்திரம். கேளுங்க. இந்த ஆஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆஸ்க், அந்த கேளுன்றது தான் மிகப்பெரிய மந்திரமாக இருக்கிறது. என்ன இதில் போய் என்ன ரெண்டு எழுத்து மந்திரத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி இல்லையே, இல்லை ஒரு பெருசாக இல்லையே, ஒரு 4 லைன் இல்லையே, 5 லைன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. எது ஒன்றும் இந்த உலகத்தில் நீங்கள் நாடியோ தேடியோ போய் ஒருத்தருக்கு இது எனக்கு வேணும்னு சொன்னாதான் அதாங்க கேட்குறது. ஒரு விதத்தில் நீங்கள் எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் தாங்க அவங்களுக்கு பசி அறிஞ்சு உங்களுக்கு தானமாகவோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. எனக்கு வீட்டில் உங்களுக்கு வேலை வேணும்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டுக்கிறீங்கப்பா, நீங்கள் சொல்கிறீங்கள கேளுன்றதுல என்ன அவ்வளோ பெரிய மந்திரம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் ஒரு பிஹெச்டி லெவலில் கூட படிச்சுட்டுக்கிறீங்க, நீங்கள் வீட்டிலே இருப்பீங்க. உங்களை தேடி வேலை வரும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, யாராவது ஒரு சுரேஷோ குமாரோ ராமோ கோவிந்தோ இல்லைன்னா ரகுமானோ, ஏப்பா கதவை தட்டி நீங்கள் இவ்வளோ படிச்சுட்டுக்கிறீங்க வாங்க தயவுசெய்து எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்களா? இல்லைங்க. நீங்கள் தேடி சென்று நான் இந்த மாதிரி எனக்கு குவாலிஃபைடு இருக்குது, எனக்கு பர்சனாலிட்டி இருக்குது, டேலண்ட் இருக்குது, அந்த மாதிரி கேட்டால் ஒழிய உங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்காது. உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் பசியாக இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? சாப்பிட்டுப்பான்னு நினைக்கலாம். அப்போ எது ஒன்றுனாலும் கேளுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடம் தெரியாது, நீங்கள் போய் அங்கே கேளுங்க, இந்த இடத்துக்கு எப்படிங்க போகணும், இந்த எக்ஸாமை எப்படி எழுதணும், இதை எப்படி முறையாக பின்பற்றணும், நிறைய கேட்க தான் உங்களுக்கு அறிவானது பிறக்கும். வழிகளானது உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் தடைகளை உடைத்தெறிந்து வழிகள் உங்களுக்கு புலப்படும். அதனால தாங்க பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா மதத்திற்கும் எல்லா வகையான கம்யூனிட்டிஸுக்கும் எல்லா வகையான மக்களுக்கும் ஒரே ஒரு சிறந்த ஒரு மந்திரம் என்னன்னு தெரியுங்களா? 2 எழுத்து மந்திரம் கேள். அந்த கேள் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கேட்கலன்னா நீங்கள் எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் கிடைக்காதுங்க.